கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தரணும். ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையை அவரே சுமக்க செய்து அவரை தெருவழியாக இழுத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் மிகுந்த இரத்த காயங்களோடு, உடல் முழுவதும் வேதனையோடு அவர் அந்த சிலுவையை சுமந்து வரும்பொழுது இந்த காட்சியை கண்ட ஏராளமான மக்கள் கண் கலங்கினர். அதில் பெண்கள் விசேஷமாக அழுது புலம்பினர், கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த காட்சியை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, இந்த தள்ளாடி சிலுவையை சுமந்து வேதனையோடு இருக்கின்ற இந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அவர்கள் முகத்தை பக்கமாக திருப்பி, எருசலேம் குமாரத்திகளே, ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அதாவது ஆண்டவர் இந்த பெண்கள் தனக்காக அழுவதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாம் அறிந்த தேவன், பின்னால் நடக்கப் போகின்ற எல்லா காரியங்களையும் அறிந்தவர். எருசலேம் நகரம் அழிக்கப்பட போகிறது. அப்பொழுது எல்லாரும், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கப் போகிறார்கள். இதை அறியாமல் இவர்கள் நமக்காக அழுகிறார்களே என்று கூறி அவர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டவர் இந்த பெண்களை பார்த்து இப்படி எதற்காக கூறுகின்றார் என்றால், அந்த பெண்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களுக்காக மனங்கசந்து அழ வேண்டுமே ஒழிய எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். நான் இந்த பாடுபடுவது பிதாவின் சித்தம். அது மட்டுமல்ல, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து போகப் போகிறேன். அதனால் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எருசலேம் நகருக்கு நடக்கப் போகும் மிகப்பெரிய அழிவை அவர்கள் அறியவில்லை. இந்த ஸ்திரீகள் அவர் படுகின்ற பாடை பார்த்து தான் மிகவும் அழுதார்கள். அதனால் தான் அவர்களை பார்த்து கூறுகின்றார். இதில் நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களுக்காக அழுங்கள். அடுத்தது, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். 3வது பார்க்கிறோம், ஆண்டவர் எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் வடித்தார். அதே போல் நாமும் நம்ம உலக நாடுகள், நம்ம நாடுக்காகவும் நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், உங்களுக்காக அழுங்கள். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அவர்கள் எனக்காக நீங்கள் அழுவதில் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் உங்கள் பாவங்களை குறித்து மனம் வருந்தி அழுகிறதை அழுங்கள், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த துயரமான நேரத்திலும் ஆண்டவர் எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதே மிகுந்த கரிசனை உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், சஞ்சலப்படுத்தினாலும் தமது கிருபையின்படி இறங்குபவர், மனப்பூர்வமாய் மனிதரை சஞ்சலப்படுத்துவதில்லை. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டார். மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். பாருங்கள், இவ்வளவு சரீரத்தில் வேதனையிலும் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள் என்று கூறுகின்றார். அப்போ பின்னால் வரப்போகின்ற மிகப்பெரிய அழிவை அவர் முன்னறிந்ததினால் அவர்களை பார்த்து கூறுகின்றார். ஆண்டவர் அந்த பெண்களை பார்க்கும் பொழுது அந்த பெண்கள் மனதுருக்கம் உடையவர்கள் இயற்கையாகவே. 2வது, ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்தில் நிறைய பெண்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். நிறைய பெண்களுக்கு அவர் சுகமாக்கினார். அது மட்டுமல்ல, இன்னும் சில பெண்கள் தங்கள் ஆஸ்தினாலையும் அவருக்கு என்ன செய்து வந்தார்கள், ஊழியம் செய்து வந்தார்கள்.
அதனால் இந்த அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து, எத்தனையோ பெண்கள் அவர் சுகமாக்கினார் இல்லையா? அதனால் எல்லாருமாக சேர்ந்து அவர் இவ்வாறு வேதனைப்படுவதை பார்த்து அவர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். நமது ஆண்டவரும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? லாசருவின் கல்லறை அண்டையில் நின்று கண்ணீர் விட்டு என்ன செய்தார்? அழுதார். அதுக்கப்புறம் அவர் அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு எல்லாரும் ஓசன்னா என்று அவரை மரியின் மேல் ஏற்றி அவரை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது எருசலேம் நகரை பார்த்து அவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் மற்றவருடைய கண்ணீரை காண்கிறார். என்ன பாடுபட போகிறார்களோ, இவர்கள் எனக்காக அழுது கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தங்களுக்காக தானே அழ வேண்டும் என்று என்ன செய்தார் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கண்டார். அதனால் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அதனால் அவர் என்னை நீர் காண்கிற தேவன் என்று என்ன செய்தாள்? பேரிட்டாள். அந்நாள் பாருங்கள், மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த அந்நாளும் அதிகமாக என்ன செய்தாள்? கண்ணீர் வடித்த தன் குழந்தைக்காக ஜெபித்து அழுதாள். அப்புறம் ஏலி என்ற அந்த ஆசாரியன் அவளை பார்த்து, உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று கூறிய போது அவள் என்ன செய்தாள்? புறப்பட்டு போனாள். அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக என்ன செய்யவில்லை? இருந்ததில்லைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திருவாயில் இருக்கும்போது பிழைக்க மாட்டார்னு சொல்லி தீர்க்கதரிசி கூறுகின்றான். அப்போ ஆண்டவரிடம் அழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதை உன்னை குணமாக்குவேன், அது மட்டுமல்ல உன் நாட்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன் என்றும் அவரிடம் கூறினார். லாசரு மரித்த பொழுதும் அவரை கண்டவுடனே இயேசு கிறிஸ்து அழுகிறதையும், இயேசு கிறிஸ்து கண்டவுடன் அவர்கள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் கண்டு ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார்னு பார்க்கிறோம். எருசலேமின் குமாரத்திகளின் கண்ணீரை கண்ட அவர்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், என்னுடைய பாடுகள் முடியப் போகின்றது, நான் பிதாவினிடம் செல்லப் போகின்றேன், உங்களுக்காக அழுங்கள், உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்தை எண்ணி அழுங்கள் என்று கூறுகின்றார். ஏன்னா இந்த பெண்களுக்கு சரியான சிந்தனை இல்லை, உணர்ச்சி வசப்பட்டதால் தான் அழுது கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் பிதாவை மகிமைப்படுத்தவும் பாவிகளுக்கு ரட்சிப்பை வழங்குவதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதை இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அறியாதிருந்தார்கள். அப்போ இதில் இருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை, நாமும் நமது பாவத்திற்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உதவியற்ற தன்மை, நமக்கு வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வருகின்ற அந்த சிலுவையின் அன்பை உணர்ந்து நாம் நமக்காக என்ன செய்ய வேண்டும்? அழ வேண்டும். இந்த ஆண்டவரின் ஆலோசனையை நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவர் எருசலேம் குமாரத்திகளுடன் மட்டுமல்ல, நம்மிடமும் பேசுகிறார். மனம் திரும்பாத மக்களை பார்த்து, நீங்கள் அழுங்கள். எதற்காக அழுங்கள்? உங்கள் பாவங்களுக்காக என்ன செய்யுங்கள்? அழுங்கள். ஆனால் ஆண்டவர் இந்த பாடுகள் படுவதற்கு காரணமே எதென்றால் நாம் தான். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் என்ன செய்தார்? இந்த பாடுகளை பட்டார் என்பதை உணராமல் அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கண் கலங்கி என்ன செய்கின்றார்கள்? அழகின்றார்கள். அதுபோல் நாமும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு என்ன நோக்கத்தோடு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அதனால் நாம் நம்முடைய பாவங்களில் நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழ வேண்டும் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக பார்க்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்கிறார். இதற்காக சொல்கிறார்னா, ஆண்டவர் இந்த பிலாத்துவின் அரண்மனையின் முன்னால் நின்ற ஜனங்கள் எல்லாரும் இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாகன்னு சொன்னாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும் சாபத்தை வருவித்து கொண்டார்கள். தங்களுக்கு மட்டுமல்ல, தங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வருவித்து கொண்டார்கள். இதை பார்த்து ஆண்டவர் மிகுந்த துக்கம் அடைந்தார். ஏன்னா இனிமேல் எருசலேம் அழிய போகும்போது பஞ்சத்தாலும் பட்டயத்தாலும் அழிந்து போகிறார்கள். பல நாடுகளுக்கு சிதறண்டு போகிறார்கள். இவர்கள் சிறு பிள்ளைகள் என்ன பாடுபட போகிறார்களோ அதை அறியாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்கிறார். நாமும்
நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை பின்வைத்து போகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா இன்றைய சமுதாயம் எவ்வளவு சீர்கேடான நிலைமையில் சென்று கொண்டிருக்கின்றது. இளைஞர் சமுதாயம் பயங்கரமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் நித்திய காலமாக வேதனை அனுபவிக்கும் நரகத்திற்கு செல்ல நாம் காரணமாய் அமையக்கூடாது. அப்படி இருந்தோம்னால் எவ்வளோ பரிதாபமான நிலைமை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரத்தப்பழிகள் மேலும் நம் பிள்ளைகள் மேல் வராதபடிக்கு, இந்த பரிதாபமான நிலைமை ஏற்படாதபடிக்கு நாம் ஆண்டவருடன் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டிய நிர்பந்தமான நிலைமைக்கு நாம் ஆளாகாதபடி நம்ம பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்று கூறுகின்றார். குழப்பமான கலாச்சாரத்தில் குழந்தைகளை வளர்ப்பது என்பது பெற்றோருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள கொள்கையின்படி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்பது மிகவும் அவசியம். அது பெற்றோர் வேதத்தின் வழியில் அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். ஏன்னா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை தெய்வ பக்தியில் வளர்க்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஈவ். அதனால் அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, பெற்றோருடைய கடமை. முதலாவது நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க முடியும். பவுலும் எபேசியர் 6:1 சொல்லியிருக்கின்றார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்கிறார். உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயாக என்பது முதலாம் கற்பனை. அப்போது இந்த பிள்ளைகளை நாம் அவர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழியில், வேதத்தின் வழியில் நாம் நடத்த வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழி 22:6 கூறுகின்றது. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லி கொலோசையர் 3:20 பவுல் சொல்கின்றார். நீதிமொழிகள் 29:17 பார்க்குறோம், உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி நாம் வளர்ப்பது நம்முடைய கடமையாகிறது. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கவும், அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அடுத்தது நாம் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைக்கு வேத வசனங்களை நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமம் 6:6-7 வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவளை குறித்து பேசுவாயாக. அப்போ பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தின் வழியில் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தீமோத்தேயுவின் தாயின் பெயர் ஐனிக்கேயாள். அவள் ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். இந்த தீமோத்தேயு பவுலால் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவள் யூத ஸ்திரியாக இருந்தாலும் தன் கணவன் கிரேக்கன். அந்த யூத பாரம்பரியங்கள் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவனை அவள் விட்டுவிடவில்லை. அவனுக்கு யூத பாரம்பரியங்களை கற்றுக் கொடுத்து, ஆண்டவரை கற்றுக் கொடுத்து அவளை விசுவாசத்தில் வளர்த்தாள். அந்த ஐனிக்கேயாளுக்கு அவருடைய தாயாகிய லோவிசாளியிடமிருந்து அந்த விசுவாசம் வந்தது. இந்த விசுவாசம் தீமோத்தேயுவுக்கு சென்றனால அவன் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான் என்று அப்போஸ்தலர் 16:1-2 பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தை அவன் தன்னுடைய தாயிடமிருந்து என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். அதனால் இதில் பார்க்குறோம், இன்னும் பார்க்குறோம், சாமுவேல், தாவீது, தானியேல், தீமோத்தேயு இவர்கள்லாம் ஆண்டவர்களை சிறு வயதிலிருந்து நேசிக்கிற பிள்ளைகளாக வளர்ந்து எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் என்ன செய்கின்றோம், வாசிக்கின்றோம். இன்னும் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காத பெற்றோர்கள் படுகின்ற பாடுகளையும் நம்ம பார்க்கின்றோம். வேதத்திலையும் பார்க்குறோம், ஆசாரியனாகிய ஏலி தன் பிள்ளைகளை சரியான பாதையில் வழி நடத்தாததால் அவர்கள் முடிவு என்ன என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4 பார்க்குறோம். அதுபோல் தீர்க்கதரிசியாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் பிள்ளைகளும் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள்னு பார்க்குறோம். அப்போ
இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை. இன்று நாம் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்குறோமா, அல்லது சாபத்தை கொடுக்குறோமா, அல்லது நித்திய அழிவை நோக்கி கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கரிசனையோடு இருக்கின்றோமா? இதையெல்லாம் நாம் நோக்கி பார்த்து நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் நாம் வளர்க்க வேண்டியது நமக்கு நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவது பார்க்குறோம், பிள்ளைகளை ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கென்று தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளின் நண்பர்களுக்காக கூட ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுடைய ஆசிரியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா பிள்ளைகளுடைய நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். அதனால் 1 கொரிந்தியர் 15:33 பார்க்குறோம், மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்னு இருக்குது. அதனால் பிள்ளைகளுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும் என்று ஜெபிக்கணும். பிள்ளைகள் நீதிமொழிகள் புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்க பழக்க வேண்டும். அதனால் இந்த பிள்ளைகள் தங்களுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்துன்னு 1 தெசலோனிக்கர் 4:4-5 வாசிக்கிறோம். அடுத்தது பிள்ளைகளுடைய கல்விக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்கள் விருப்பத்தோடு தங்கள் பாடத்தை படிக்கணும். அவர்களுக்கு வேண்டிய ஞானம் வேண்டும் இல்லையா? பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்தது பார்க்குறோம், திருச்சபையில் பிள்ளைகளின் பங்கு. திருச்சபையில் பிள்ளைகள் என்ன இருக்குது? அந்த பிள்ளைகளை நாம் 2 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் அப்படி தான் பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். திருச்சபையில் எப்படி எதிலெல்லாம் பிள்ளைகள் பங்கு கொள்ள முடியுமோ அதெல்லாம் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். 3 யோவான் 4 வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. உன் பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ பாருங்கள், நம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள்னு சொல்லி ஏசாயா 54:13 வாசிக்கிறோம். அப்போ பெற்றோராகிய நாம் இந்த வழியில் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். பெற்றோராகிய நாம் நல்ல மாதிரியாக திகழ வேண்டும். பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது ஜெபித்து அனுப்ப வேண்டும். அப்புறம் பாருங்க, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு 1 தீமோத்தேயு 3:4. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியும் கெட்டவனுமாய் இருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ சொந்த ஜனங்கள் விசேஷமாக நம்முடைய வீட்டாரை என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளுக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? நல்ல கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று எபேசியர் 6:4 கூறுகிறது. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம், அவர்களுக்கு அன்பு கூறுவோம், அவருடைய தவறுகளை அவர்களுக்கு திருத்தி காட்டுவோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதத்தை வைத்து போகிறவர்களாக காணப்படுவோம். இதை நாம் சிந்தித்து பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்வுக்காகவும் உலக மக்களின் நல்வாழ்வுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அது இது இப்போ உள்ள காலங்கள் மிகவும் பயங்கரமான காலத்தில் பிள்ளைகள் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அனுப்புங்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக தனி ஜெபத்திலும் ஜெபித்து கொள்ள வேண்டியது பெற்றோருடைய கடமை. மூன்றாவது நம்ம பார்க்குறோம், உலகத்துக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு எல்லாரும் ஆண்டவரை அந்த கழுதின் மேல் ஏற்றி அவரை என்ன செய்கின்றார்கள்? எல்லாரும் ஓசன்னா தாவீதின் குமாரன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பாடிக்கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது அவர் அன்று அவர் எர்சே நகரத்துக்கு சமயமாக வருகின்றார். அங்கே எர்சே நகரை பார்க்கின்றார். அங்கே பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்தி அலங்காரம் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அப்போதான் அவர் அதை பார்த்து என்ன செய்தார்? எர்சே நகரை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாதபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி
உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று லூக்கா 19:41-44 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த எருசலேம் நகருக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பின் வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை அவர் அறிந்தவரால் தாங்க முடியாத துயரத்துடன் அதை எருசலேம் நகரை பார்த்தவுடன் கண்ணீர் வடிக்கினார். இன்னும் கொஞ்ச நாள் தரமட்டமாக போகிறாயே என்று என்ன செய்கின்றார்? கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவர் எருசலேம் நகருக்காக கண்ணீர் விட்டு அழுதது போல நாமும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய உலக நாடுகளுக்காகவும் நாம் அழ வேண்டும். நாட்டுக்காக விசேஷமாக அழ வேண்டும் இல்லையா? நம்ம பார்க்குறோம் எப்படி ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு திடுக்கிடத்தக்க காரியங்கள் கூட என்ன செய்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நிறைய மக்கள் இன்னும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நிறைய இடங்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்பை கேள்விப்படாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் கேள்விப்பட்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கடினமான உள்ள உடையவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பல விதங்களிலும் துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நாம் எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. ஆண்டவர் எருசலேம் நகர் அழியப் போகின்றது என்று கண்ணீர் வடித்தது போல நாமும் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவர் அதே சொன்னது போல அந்த 40 வருஷத்தில் அந்த எருசலேம் நகரம் என்ன செய்தது? கண்ணீர் விட்டு அந்த அழிந்து போன பஸ்கா பண்டிகைக்கு போன மக்கள் நிறைய பேர் எங்கே இருந்தாங்கன்னே எங்கே போனாங்க, எப்படி இறந்தாங்கன்னே என்ன செய்யாது தெரியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு பயங்கரமான அழிவு கிபி 70 தீத்துராயனின் படையெடுப்பால் ஏற்பட்டது. எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. தேவாலயம் தரை மட்டமானது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமை பார்த்து அதற்காக தான் கண்ணீர் விட்டு ஜெபித்தது போல நாமும் உலக நாடுகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் வருகை சமீபமாயிற்று. இன்னும் அநேக மக்கள் அவரை கண்டு கொள்ளவில்லை. பயங்கரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய மக்கள் ஆண்டவரை அறியாமல் அழிந்து போயிருக்கிறார்கள். அதனால் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நிறைய இடங்களில் நாடுகளில் போர் அபாயங்கள், இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய மக்கள். துப்பாக்கிச் சூடு நடைபெறுகின்றது. நிறைய நாடுகளில் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் பயந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற நாடுகள் இருக்கின்றது. அதனால் இவர் எல்லாருக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நமக்காகவும் நமக்கு பிள்ளைகளுக்காகவும் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதனால் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவருக்காக அழாமல் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய உலக நாடுகளுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகின்றார். அதனால் நாம் இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்த்து ஆண்டவரை தெய்வ பக்தியில் வளர்க்கவும் அந்த பிள்ளைகளுக்காக ஊக்கமாக நம்ம ஜெபிக்கவும் ஆண்டவர் பிரியப்படுகின்றார். அப்படி நம்ம வளர்க்கும் போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து அதிகமாக கவலை கொண்டிருக்கிறார்கள், பயப்படுகின்றார்கள். நம்ம நாட்டில் உள்ள வெளிநாட்டில் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற மக்களும் கூட இந்த கலாச்சாரத்தில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று அவர்களும் பயந்து கொண்டு இருக்கின்றார். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் ஊக்கமாக நம்ம ஆண்டவரோட கேட்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார், வேலியடைத்து பாதுகாத்து கொள்வார், நம் செட்டை நிழலில் வைத்து காத்து கொள்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த பிள்ளைகளை எல்லா ஒழுக்கத்திலும் எல்லா வேதத்தின் படி நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வேத வாசிக்க வைக்க வேண்டும், நீதிமொழிகளை வாசிக்க செய்ய வேண்டும். பிள்ளைகள் எல்லா காவலோடு தன்னை காத்துக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்வார். ஆகவே நாம் என்ன செய்வோம்? நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய நாட்டு மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டி கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமென்.